அனைவருக்கும் வணக்கம். தற்போது போஷக் அபியான் திட்டத்தின் கீழே நம் பள்ளியில் படிக்கக்கூடிய 1ஆம் வகுப்பு மாணவர்களுடைய உயரம் மற்றும் எடை, அவர்களுடைய ஊட்டச்சத்து சார்ந்த விவரங்களை ஒரு ஆப்பில் அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆப் என்ன, அதை எவ்வாறு இன்ஸ்டால் பண்ணுவது, அதற்கு நூடல் ஆஃபீஸராக ஒரு ஆசிரியரை நியமனம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த நூடல் ஆஃபீஸர் தான் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதில் அவங்களுடைய விவரங்களை ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை எவ்வாறு பண்ணுவது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். தற்போது ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. மார்ச் 21க்கு பிறகு மாணவர்களுடைய விவரங்கள் அப்டேட் ஆகும். அதன் பிறகு அவங்களுடைய டீட்டெயில்ஸை அப்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ICDS அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ரெண்டாவதாக போஷன் ட்ராக்கர் அப்படிங்கிற ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இன்ஸ்டால் கொடுத்துட்டு ஓப்பன் கொடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் கொடுத்துட்டேன். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் அப்படின்னு இருக்கும். அதில் மூணாவதாக ஏசன்சி ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் ரெஜிஸ்டர் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். இதில் நூடல் ஆஃபீஸராக யார் போட்டிருக்கீங்களோ அவங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு கீழே கெட் ஓடிபி அப்படின்ற கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். அது பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு 4 நிமிடம் 5 நிமிடம் வரைக்கும் கூட லேட் பண்ணி உங்களுக்கு அந்த ஓடிபி வரும். ஸோ வெயிட் பண்ணி நீங்கள் அந்த ஓடிபியை என்டர் பண்ணிக்கலாம். ஓடிபி என்டர் பண்ணணும். ஓகே, இந்த ஓடிபி வந்துருச்சு. இப்போ அந்த ஓடிபி பார்த்தீங்கன்னா என்னவோ அதை கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வெரிஃபைட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஐஆம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஏசன்சி ரெப்ரசன்டேட்டிவை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய நேமை என்டர் பண்ணிக்கோங்க. யார் நூடல் ஆஃபீஸரோ அவங்க தான் கொடுக்கணும். ஸோ அவங்க நேமை கொடுத்துட்டு இதில் உங்களுடைய ஆர்கனைசேஷன் கோடு உங்களுடைய வட்டார கல்வி அலுவலர்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அவங்க ஒரு வட்டாரத்திற்கும் வெவ்வேறு கோடு இருக்கும். ஸோ நீங்கள் அதை கேட்டு சரியாக என்டர் பண்ணிக்கோங்க. அந்த கோடு மட்டும் நீங்கள் வெளியே கேட்க வேண்டியதாக இருக்கும். கேட்டு என்டர் பண்ணிவிட்டு இதில் ரூரலாக அர்பனான்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய தாலுக்காவை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த தாலுக்கா அப்படிங்கிறது செலக்ட் ஆகிரும். இப்போ நீங்கள் எந்த ஒன்றியம் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா இது எல்லாமே கொடுத்துருங்க. நீங்கள் ஆர்கனைசேஷன் கோடு கொடுத்துட்டிங்கனாலே உங்களுடைய ஸ்டேட்டும் இதுவும் அதுவாக டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிரும். சரிங்களா? இப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுருக்கு. டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் காட்டும். அதை சப்மிட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய நேமில் அது சக்ஸஸ்ஃபுல்லாக லாக்இன் ஆகிடும். இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மெத்தேடு. உங்களுக்கு 21ஆம் தேதிக்கு பிறகு தான் ஸ்டூடெண்ட்ஸுடைய நேம் லிஸ்ட் அப்டேட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு இதை ரிஜிஸ்டர் பண்ணி வைக்க சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் ரிஜிஸ்டர் மெத்தட் டீச்சர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.